2021 30 லட்சம் வாக்கு. மூணாவது பெரிய கட்சி திமுக. அதிமுக அதை தாண்டி மூணாவது ஒரு கட்சி. எப்படி ஓட்டுக்கு ₹1 கொடுக்கல, எவனும் மந்திரி மகன்ல. எப்படி என்ன நம்பிக்கை? எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதா இருக்கும். தோற்று 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 வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமா இருக்கும். எனக்கு தெரியும் வெற்றி எப்படி இருக்கும், அந்த அருமை எனக்கு தெரியும். இப்போ 24 இந்திய நாட்டை யார் ஆள்வதில்லை. நான் போட்டியிலே இல்லை, நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, பிரதமர் வேட்பாளர் இல்லை. என் தம்பி அண்ணாமலை ஐயா மோடியை பிரதமராக வச்சு ஒரு கூட்டணி அமைச்சிட்டாப்புல NDA. இவங்க இந்தியான்னு ஒன்று வச்சு ஐயா ஸ்டாலின், ராகுல் காந்தி அவங்கெல்லாம், ஐயா எடப்பாடி ஒரு கூட்டணி, உங்கள் மகன் மறுபடியும் அதே மாதிரி தனியாக ஒரு சவளப்பில் சப்ஸ்டியூட் வச்சுருப்பாங்கல்ல கபடி டீமில், கிரிக்கெட் அது மாதிரி. ஆனால் என்ன நடந்தது? 6 தேர்தலாக ஒரு சின்ன வச்சுருந்த விவசாயி கண்ணா கிசான் விவசாயின்னு கொண்டு போனேன். அதை ஒருத்தனுக்கு கொடுத்து அதை சுயேட்சையாக போட வச்சு என் வாக்கை சிதைக்கணும்னு எனக்கு சின்னம் இல்லாமல் எடுத்து தவிக்க விட்டு கடைசி நேரத்தில் ஒரு மைக்கை கொடுத்தான். இந்த மாதிரி ஒரு மைக்கு. இந்த மைக்கை வச்சு போராடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து 36 லட்சம் வாக்கை வாங்கி இந்தியாவை யாராலதில்ல. இந்தியா 3வது 4வது வெட்டியில் என் மைக் சின்னத்தை தேடணும். எனக்கு கொடுக்கும்போது மைக்காக இருந்துச்சு, பெட்டியில் வைக்கும்போது இங்கே 2 பொத்தானை வச்சுட்டான், சீப்பு மாதிரி ஆயிடுச்சு. குழப்பம். இந்த சுயேட்சைக்கு கொடுத்த வகையில் என் மைக்கு கீழே என் பழைய விவசாயி வச்சுட்டான். இது சீமாஞ்சின்னம்னு 1 லட்சம் பேர் அதில் போட்டான். ஃப்ரீதாக இல்லைன்னு இன்னும் 1 லட்சம் கோடி இருக்கும். அந்த வாக்கை வாங்கி தனித்து நின்று முழு இசைவு, அதாவது அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உயர்ந்திருக்கிறது என்றால் இதுதான் வரலாற்றில் மாற்றம், புரட்சி. இந்த புரட்சியை செய்தவர்கள் என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் மக்கள், என் அன்பு சொந்தங்கள். 1.1 இருந்தவனை 36 லட்சத்துக்கு உயர்த்தியது மதிப்புமிக்க என் பெற்றோர்களின் வாக்கு, என் உடன் பிறந்தார்களின் வாக்கு. இப்பவும் 3வது கட்சியாக, பெரிய கட்சியாக உங்கள் மகன் நிற்கிறேன். 3வது இடத்தில் வைத்தவர்கள் நீங்கள் தான். நீங்கள் 1வது இடத்தில் இந்த மகனை வைக்கப் போவதும் நீங்கள் தான். இவ்வளவு தூரம் வந்து விட்டீர்கள். என் தலைவன் தான் சொல்லுவார், கடலையே கடந்துட்டோம், கரைதான் இருக்குது, கடக்க முடியாதா என்ன? அதை கடக்க வைப்பீர்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த களத்தில் நிற்கிறோம். கரூர் எதுக்கோ புகழ்பெற்ற ஒரு நிலம், அண்மையில் எதற்கு புகழ்பெற்றது என்று உங்களுக்கு தெரியும். வடிக்க முடியாத ஒரு பெருந்துயரம். இங்கே வந்தவர்கள் எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடினார்கள் ஒழிய அந்த பாட்டிலை மூடுவேன் என்று ஒருத்தரும் சொல்லவில்லை. உங்கள் மகன்தான் சொல்லுகிறேன், வந்த உடனே சாராய கடைகளை மூடுவேன், டாஸ்மார்க்கை மாற்று, பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறை திறப்பேன். கல் என்ற சொல்லை ஒழித்து மூலிகை சாறு, பனம்பால் இங்கே கிடைக்கும், தென்னம்பால் இங்கே கிடைக்கும், ஈச்சம்பால் இங்கே கிடைக்கும் என்று நானே விற்பேன். நானே பால் விற்பேன், நானே ஆட்டுப்பால், மாட்டுப்பால், எருமைப்பால் விற்பேன், நானே கழுதப்பால் விற்பேன். கழுதப்பால் படித்த என் தம்பி தங்கைகள், என் பெற்றோர்கள் கவனிக்கணும், உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுதப்பால் தான். 1 லிட்டர் 5000 ரூபா. கழுதையின் பாலாடை கட்டி தான் உலகத்தில் மிக உயர்ந்த விலைக்கு போகுது, பெரிய சந்தை. கழுதை யாரென்றே தெரியாத கழுதைகளாக நம்ம வாழ்ந்திருக்கோம் நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது. அதனால நீ வந்தாவா வேலைக்கு, ஆனால் நான் வென்று கழுதை பண்ண வைப்பேன், கழுதை பால் எடுப்பேன், உலகம் பூரா ஏற்றுமதி செய்வேன். நீ வேலைக்கு வந்தால் உனக்கு கொடுப்பேன், இல்லைன்னு வர்ற பிள்ளைக்கு கொடுப்பேன். நீ கழுதைனா சாதாரணமாக நினச்சிட்டு அலைகிற. உனக்கு எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு என்ன தெரியும்? இப்போ தான் பரமத்தி வேலூரில் போட்டு காட்டினேன் எப்படி வேலை வாய்ப்பை இருக்குன்னு. இப்போ உனக்கு அண்ணன் என் கனவை காகிதத்தில் வச்சேன், நீ படிக்கலை, இப்போ என்ன செய்யணும்னு தெரியல, காட்சிப்படுத்தி என் கனவை உன் கண்ணு முன்னாடி விரிக்கிறேன். அப்போவாது என் மேலே உனக்கு நம்பிக்கை வருதான்னு பார்க்கத்தான். இப்போ இந்த நாட்டில் தரமாக இருக்க வேண்டியது, முதலில் இருக்க வேண்டியது கல்வி. அது தனியார்கிட்ட இருக்குது, அரசுக்கிட்ட இருக்கிறது தரமாக இல்லை. இப்போ நம்ம தரம் உயர்த்தி, தனியார் முதலாளிகளை விடவும் தரம் உயர்த்தி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துறோம். அது கட்டணம் இல்லை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அதை உலகத்தரம் என்பதே இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ தரம் தான் என்று சொல்லுகிற அளவிற்கு தூக்கி தள்ளிடும். இப்போ கரூரில் கடகோடி கிராமத்தில்
ஒரு ஏழை கிராமத்தில் என் ஆத்தாள் அப்பத்தாவுக்கு முடியலைனாலும் நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, இந்த நாட்டில் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அதை ஏழை அப்பத்தாவுக்கும் தாய்க்கும் அப்பனுக்கும் கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் உண்மையான மக்களாட்சி. அதை உங்கள் பிள்ளைகள் செய்வோம். கட்டணம் கிடையாது. அதுக்கப்புறம் தண்ணீர், தூய குடிநீரை உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். தடையின்றி ஊற்றிடுவேன். தடை இல்லாத மின்சாரம் தருவேன். ஆனால் கட்டணம் வசூலிப்பேன். உற்பத்திக்கார காசை எடுத்துக்கிடுவேன். தடை இல்லாமல் செலவு எவ்வளவோ அதுக்கு கொடுப்பேன். கட்டணம் இல்லாமல் எதை கொடுப்பேன்? கல்வி, மருத்துவம், குடிநீர். இது 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். ஏன் அன்னை இலவசம் சொல்ல உச்சரிக்கலை? அந்த சொல்லையே நிலத்தில் இல்லாத ஒழிப்பேன். புரியுது நினைக்கிறேன். எது அடிப்படை தேவை? கல்வி தந்துடுறேன், படிச்சுட்டு வா, வேலை தந்துடுறேன், சம்பளம் தாரேன், மகிழ்ச்சியா வாழு, பெருமையா வாழு. ஏன் கையேந்தின பரம்பரையில் வந்தா, கொடுத்தவன் பரம்பரையில் வந்தா. எப்படி? வாங்கினவன் பரம்பரை இல்லடா, நீ கொடுத்தவன் பரம்பரைடா. கொடுத்தவன் பரம்பரை. நீ எதுக்கு கையேந்தி நிற்கிற? இந்த நாட்டில் இல்லாத வளம் என்ன? உலகத்துக்கு சோறு போட்ட கூட்டமாடா. நீ எதுக்குடா இலவச அரிசிக்கு நிற்கிற? தரமான அரிசியை நான் உன் மகன் தாரேன், உன் பையன், உன் புள்ள தாரேன், உன் கூட பிறந்து வந்தாரேன். ஆட்சிக்கு வந்தவன குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அங்காடின்னு தெருவுக்கு திறந்து வச்சுருப்பேன். நீ கிழங்கு, முட்டை, கொசு அதெல்லாம் வாங்கினோம்னா அங்கே குறிஞ்சி அங்காடி போ. பால், முட்டை அதெல்லாம் வாங்கினோம்னா இங்கே போ. பால், தயிர், மோரெலாம் முல்லை அங்காடிக்கு போ. இந்த நெல், அரிசி, பருப்பு இதெல்லாம் வாங்கின காய்கறிலாம் நம்ம மருதம் அங்காடிக்கு போ. மீன், கருவாடு, நண்டு, இறாலாம் வாங்கினோம்னா நெய்தல் அங்காடிக்கு போ. ஒரே விலை, தரமான, எல்லாம் தரமாக இருக்கும், நம்பி வாங்கலாம். ஏன்? இது உன்னோட ஆட்சி, இது உன்னோட ஆட்சி, உனக்கான ஆட்சி, நீயே நிறுவன ஆட்சி. அதனால் நம்ம ஆட்சியில் இந்த இதை பார்த்துக்க. முற்றுமுழுதாக மாத்திரேன். நல்ல அடிப்படை அமைப்புன்னு அரசு முத்திரையவே முதல்ல மாற்றிடுறேன். தமிழ்நாட்டு அரசு முத்திரை நீ இதுவரை பார்த்துருக்கீங்களா? அது வராது. இனிமேல் தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு முத்திரை இதுதான். இவனை தாண்டி உனக்கு பெருமை ஒன்றும் இல்லை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் நம்ம ஆரம்பித்த தமிழ்நாடு. பக்கத்தில் 2 பனைமரம் இருக்குது. உன் இனத்தின் தேசிய மரம், ஆகப்பெரும் பொருளாதாரம் அதில் இருக்குது. இங்கிட்டு 2 பேர் நிற்கிறாங்க. நம்ம கூட பிறக்காத நம்ம ரத்தம். அன்றை காலத்திலேருந்து இன்று வரை உழவுக்கு நம்மளோடு இருக்கிற நம்ம உடன் பிறந்தவன். காலை நம்ம அடையாளம். கீழே 2 பேர் படுத்திருக்கான். அது யாருன்னு உனக்கு தெரியும். அடுத்து இதுதான் தமிழ்நாட்டு அரசு முத்திரை. இந்த அரசு என்ன செய்யுது? மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு உயர்த்துது. தனியார் மருத்துவமனையில் என்ன தரம் மருத்துவம் கிடைக்குதோ அதை தாண்டுது, அதை தாண்டுது. யாருக்கு மருத்துவம் கொடுக்குது? ஆத்தாள் அப்பனுக்கு, அண்ணன் தம்பிக்கு, பெற்ற பிள்ளைக்கு. அதனால் என்ன செய்யுது? உலகத்தரத்துக்கு கொடுக்குது. நம்முடைய கோட்பாடை என் பிள்ளைகள் வழங்கிக்கிறணும். நீர். இவர்களுடைய அரசியல் என்ன? சாதி, மதம், சாராயம், பணம். திட்டங்கள் என்ன? இலவசம், போனஸு, மானியம், சலுகை. இதை தகர்க்கிறேன். தகர்த்துட்டு உங்கள் பிள்ளை என்ன செய்கிறேன்? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. முதல்ல என்ன பண்ணுறேன்? நீரின்றி அமையாத உலகம். நீரை பெருக்கிக்கிறேன். நீர் வளம் பெருக்கான். நீரை சேர்த்துட்டேன். தண்ணீர் இந்த வெயில் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். எப்படி பெருக்கிறேன்னு போட்டு காட்டுறேன், விளையிட்டேன். இப்போது வயிறு. அப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நானே வேளாண்மை செஞ்சிடறேன். பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிச்சிடறேன். வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றிடுறேன். விளங்குதா? மாற்றிடுறேன். அப்புறம் என்ன செய்கிறேன்? மாடு வச்சுருக்கேன். பால் இருந்தாலே பசி இருக்காது. பால் முழுமையான உணவு. பாலை வைத்திருக்கிற நாடு பசியை சந்திக்காது. போட்டுருவேன். நானே நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் இருக்குது. உனக்கு பசியை ஒழிச்சிடுறேன். பசி இல்லாத நாடாக பைந்தமிழர் நாட்டை படைச்சிடுறேன். அடுத்து என்ன இருக்குது? உயிர். உயிர் காக்கும் மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துறேன். கட்டணம் இல்லாமல் கொடுத்துறேன். இப்போது நீர், வயிறு, உயிர் முடிஞ்சிருச்சா? அடுத்து நான் அறிவு, அப்புறம் கல்வி. கல்வியை சிறந்த கல்வியை கொடுத்துறேன். 3 நாடு தான் உலகம் முந்திக்கிட்டு இருக்குது. ஃபின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர். 3ஐயும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டு கல்வி போயிடுது. சிறந்த கல்வியை பிள்ளைகள் கொடுத்துறேன். 3 வயசுல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் என்ன படிக்கிறேங்கிறது எனக்கு அவனுக்கும். அவனை வளர்த்து பெரிய கல்வியாளனா அறிவார்ந்த தமிழ்நாட்டின் சொத்தாக மாற்ற வேண்டியது உன் வீட்டு வேலை இல்லை, நாட்டு வேலை. நீ விட்டுட்டு விளையிடணும். அறிவு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? பயன். வேலைக்கேற்ற, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம். அப்போ என்ன பண்ணுவேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை கணக்கில்லாத நிறுவி
அங்கங்கே என் மக்கள் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுத்துருவேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவன் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்ம அரசின் அடுத்த வேலை. கொடுத்துட்டேன். இப்போ வேலை கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வளர்ச்சி, அவ்வளோதான். அறிவு, பயன், வளர்ச்சி, இது நம்ம திட்டம். இப்போ மூணாவதாக இருக்கிற உயிரை உங்களுக்கு காட்டுறேன், எப்படி தரம் உயர்த்துவேன். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைன்னு சட்டம் போடுவேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது இது நிற்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல்னு நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமன்னார். நமக்கு உணவே மருந்து, அதான் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தது. அந்த மாதிரி மருந்தில்லா மருத்துவம் தான் நம்மளுடைய நோக்கம். அதை போய் தொடணும், அதுக்கு பாதை இதுதான். அப்போ மருத்துவர்கள் மதிப்பு, நோயற்ற சமூகம். மருத்துவர்களுக்கு என்னென்னா, மருத்துவர்களுக்கு மதிப்பு இருக்கிற ஒரு நாடு, ஒரு நல்ல நாடு என்பது மருத்துவர்களுக்கான தேவையே இல்லாத நாட்டை, ஆரோக்கியமான நாட்டை, உடல் நலனுள்ள மக்களை பெற்ற நாட்டை படைப்பதான் ஒரு ஆட்சியாளனுக்கு கனவாக இருக்க முடியும். அதுதான் உங்கள் பிள்ளைகளின் கனவு. இப்போ மருத்துவருக்கு பெரிய மதிப்பு இருக்கிற நாடு என்றால் அந்த நாடு நோயாளிகளை அதிகம் பெற்ற நாடு, நோயுற்ற சமூகம் என்று பொருள். அதிக நோயாளிகளை பெற்ற நாடு. அதனால தான் டாக்டர் 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 படிப்பு, டாக்டர் அலையலாம். ஃபின்லாந்தில் டாக்டருக்கு மதிப்பில்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மதிப்பில்லை, நீதிபதிக்கு மதிப்பில்லை, ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் மதிப்பு. அதனால தான் அவன் கல்வியில் முதல் இடத்துல இருக்கான். இப்போ பாரு, இப்போ ஒரு நோயற்ற சமூகம் படைக்கணும், மருத்துவர்கள் தேவையற்ற ஆரோக்கியமான சமூகத்தை படைக்கணும், அதான் நம்ம கனவு. அப்போ உணவையே நஞ்சில்லாமல், நீரை நஞ்சில்லாமல், காற்றை நஞ்சில்லாமல், மாசு இல்லாமல் கொடுத்துட்டேன்னா என் மக்களுக்கு நோய் வராது. இப்போ பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட ஏன் பிறக்குது? தாய்ப்பால் நஞ்சு. ஏன் தாய்ப்பால் நஞ்சு? தாய் உண்ட காய்கறி உணவு நஞ்சு, சுவாசிக்கிற காற்று நஞ்சு, குடித்த நீர் நஞ்சு, விஷம். அதனால பிள்ளை புற்றுநோயோட பிறக்குது. இதை நான் தகர்க்கணும்னு நினைக்கிறேன், ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தனியார் மருத்துவமனையின் தரத்தை பாரு, படுக்கை எப்படி இருக்கு பாரு. அரசு மருத்துவமனையின் தரத்தை பாரு எப்படி இருக்கு. இப்போ உனக்கு ஒரு கேள்வி எழும், பார்த்துக்கிட்டே வா. இப்போ முதலமைச்சருக்கு முடியலைன்னா எங்கே போகிறாரு? அரசை நடத்துகிறவரே அரசு மருத்துவமனைக்கு போகிறதில்ல. எங்கே போகிறாரு? அப்பலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி. ஏன்? அரசின் மருத்துவமனையை விட அது தரமாக இருக்குது. இப்போது உனக்கிட்ட உன் மகன் ஒரு கேள்வி எழுப்புறேன். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசால் தர முடியாத மருத்துவத்தை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவான் என்றால் அரசு அந்த ஒற்றை முதலாளிகிட்ட தோற்று போகிறதா? ஒரு கையாலாகாத அரசா? ஒரு இயலாத அரசா? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தன் மக்களுக்கு தர முடியாத மருத்துவத்தை தனியார் முதலாளி தந்து விடுவான் என்றால் எவ்வளவு கேவலம் என்பதை பார். அப்போ எதுக்கு தான் இந்த அரசு? இப்போ எதுக்கு தான் இந்த தேர்தல்? இதுக்கு இத்தனை ஆயிரம் கோடி போட்டு எதுக்கு? மறுபடியும் மருத்துவம் அங்கே தான், மறுபடியும் கல்வி எது தான், மறுபடியும் அப்போலோ கிண்லை மினரலில் தான் தண்ணி வாங்கி குடிக்கணும்னா எதுக்கு தாண்டா இந்த தேர்தல்? எதுக்கு தான்? இப்போ இங்கே தான் தேவைப்படுது ஒரு மாறுதல். அதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த தனியார் மருத்துவமனையில் என்ன கிடைக்குமோ அதை தாண்டிய மருத்துவ தரத்தை இந்த நிலையிலிருந்து தூக்கி மாற்றி அரசு மருத்துவ தரத்தை தூக்கிறோம். எப்படி தரம் உயர்த்துவான்? முதலமைச்சர் அவர் குடும்பத்தில் அவர் பிள்ளைகளுக்கு அமைச்சர், ஐஏஎஸ் ஐபிஎஸ், பாராளுமன்றம், நாடாளுமன்றம், சட்டமன்றம், எந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகள் அவர் குடும்பத்தில் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்ய வேண்டும் சட்டம். மீறி தனியார் மருத்துவமனைக்கு போனால் வாங்குகிற சம்பளத்தில் பாதி நட்டம். என்ன பண்ணுவேன்? எவ்வளோ உங்களுக்கு சம்பளம்னு கேட்பேன். 2 லட்சம் ரூபாயா? 1 லட்ச ரூபாயை துண்டித்து எடுத்துருவேன். நீ நாட்டை அவமதிச்சுட்டா தேச துரோகின்னு துண்டிச்சிருவேன். தானாக வந்து படுப்பான், தரம் தானாக ஏறும். பாரு எப்படி பண்ணுறேன்னு பாருவோம்மா. இப்போ நீ இதில் கவனிக்கணும். 2022 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த பட்ஜெட்டில் 18,600 கோடி ஒதுக்கியிருக்காங்க அரசு மருத்துவமனைக்கு. அடுத்தது 23 அடுத்த ஆண்டில் 19,000 கோடி, மறுபடியும் 400 கோடியாக உயர்த்திருக்காங்க. அடுத்து 24 20,000 கோடியாக உயர்த்திருக்காங்க. அப்புறம் 25 போன ஆண்டில் 20,500 கோடியாக உயர்த்திருக்காங்க. பணம் தொடர்ச்சியாக உயர்ந்திருக்கு. மருத்துவத்தின் தரம் உயர்ந்திருக்கான்னு உன் மனச்சான்றை தொட்டு நீ சிந்திச்சு பார்க்கணும். இப்போ உன் மகன் வந்தால் உண்மையிலேயே உயரும். எப்படிலாம் உயரும்னு பாரு, காட்டுறேன் பாரு. ஏன் இதை இங்கே போடுறேன்னா, இங்கே நிறுத்தியிருக்கிற எங்கள் ஐயா மருத்துவர், காங்கேயத்தில் இருக்கிற எங்கள் அப்பா மருத்துவர், அந்த மருத்துவர்கள்ட்ட மகனின் கனவை விரித்து வைக்கணும்ல, அதுக்கு தான். இதெல்லாம் இங்கே நம்ம ஒரு மருத்துவமனை பிணவர மாதிரியே இருக்கும்.
ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மருத்துவமனை கீழே நோயாளி படுத்திருக்கேன், மண்டையிலேருந்து விடிஞ்சு விழுகுது சோறு, மேலே சோறு. அதனால தான் போய் படுக்க மாட்டேங்கிறாங்க, தனியாற்ற போயிடறாங்க. எப்படி இதெல்லாம் என்னன்னு பாரு, என்னன்னு பார்த்தியா? மருத்துவமனை. நீ விஷத்தை குடிச்சாக வேண்டியதில்லை, போய் பாடு கொண்டுருவான். பார்த்துக்க, நீ மல்லாக்க படுத்து இப்படி மேலே பார்த்தீங்கன்னாவே பாதி உயிர் போயிடும். ஐயையோ எப்போ விழுந்து எப்படி விழுந்து கிடக்குவார். மேலே ஒட்டி இருக்கனால அந்த கற்கள் எப்படி பேர்ந்து விழுந்துருக்குன்னு பாரு. இங்கே பாரு, நான் சும்மா காட்டல, நடந்ததை தான் எடுத்து போட்டிருக்கேன். பார்த்துக்க, இதெல்லாம் உன் ஊர் ஹாஸ்பிட்டல், உன் ஊர் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஐயோ ஐயோ, ஆட்சிக்கு வந்தவொடனே இவங்களை இந்த மருத்துவமனையில் வச்சு பூட்டிடும். இவர் மருத்துவமனையை சுற்றி இருக்கிற மருத்துவ கழிவு குப்பையை பார். அற்ப கொசுவை ஒழிக்க முடியாத கூட்டம்டா இது. டேய், இவன் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பான்? கொசுவையே ஒழிக்க முடியல இவங்களால. இது உன் அண்ணன் உனக்கு காட்டுறது பொழுதுபோக்கு படம் இல்லை, நல்ல பொழுதாக ஆக்கிற படம். கவனி ஆழ்ந்து பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. ஒரு நாட்டில் மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவரில் மின்தடை. எந்த ஒரு நொடி கூட மின்சாரம் தடை இல்லாமல் கொடுக்க வேண்டிய இடம் மருத்துவமனை. என்னுடைய தலைவன், ஏன் எங்களுக்கு உயிரானவன், போர்க்காலத்தில் சிங்களன் வந்து நமக்கு மின்சாரத்தை தடை விதிச்சிட்டான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அவரே உற்பத்தி செய்த பெட்ரோல் டீசலை வச்சு மின்சாரத்தை உற்பத்தி செய்து தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்தார். இறுதி போர் தலைமத்தில் அந்த சூழலில் ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எல்லாம் தடையின்றி பெட்ரோல் டீசல் அரிசி பருப்பு மாத்திரை எல்லாம் போய் கொண்டிருந்தது. இவர் வந்தவனை கடற்கரையை இறுக்கி மூடிட்டார், ஒன்றும் போகல. அப்போது எங்கள் அண்ணன் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இருட்டுக்குள்ளே தான் இருந்தோம், சும்மா மின் இந்த அரிக்கன் விளக்கு, இந்த கையில் மின்கல விளக்கில். இப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம இருட்டில் இருக்கலாம்ப்பா, போரில் காயம்பட்ட பிள்ளைகள் மருத்துவமனை இருக்காங்க, அவங்களுக்கு நான் தடையின்றி மின்சாரம் கொடுக்கணும்ல, அது இந்த பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெயை வச்சு தான் நான் உற்பத்தி செஞ்சு கொடுத்தேன், அதை வரவிடாமல் இவர் தடுத்துட்டாரே, அதை கொஞ்சம் பேசி ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட முடியுமா? அந்த அம்மா இருக்கும்போது எனக்கு எதுவுமே தடையின்றி வந்துச்சு, இவர் வந்தவொடனே சுத்தமாக இறுக்கி மூடிட்டார். அந்த சூழலில் கூட தன் மருத்துவமனைக்கு தடையற்ற மின்சாரம் கொடுக்கணும்னு நினச்சவன் என் தலைவன். புரியுதா உங்களுக்கு? தனக்கு விளக்கில்லைனாலும் வெளிச்சம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சான். அந்த தலைவனின் பிள்ளை இங்கே பாருங்க, உன் மருத்துவமனையெல்லாம் பாரு, பிள்ளை பிறந்து எப்படி கிடக்குதுன்னு பாரா. பிறந்த பிள்ளையை எலி அடிச்சு பிடிச்சிடா, மருத்துவமனையில் எலி அடிச்சு பிடிச்சி பெத்த பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கேன் பாரு. அரசு மருத்துவமனை கழிவறை, இந்த முன்னாடி நாற்காலி போடுறதுல இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பழங்கால பொருள்களில் வரும், இதெல்லாம் ஆன்டிக்கில் வரும், இதெல்லாம் முன்னாடி பொருட்காட்சியில் வைக்கணும்டா நம்ம. இது பாரு, இது தரமான மருத்துவமனை. இது யார் மருத்துவமனை? தனியார் நடத்துகிறாப்புல. இது தனியார் யார்? அரசை எவன் நடத்துகிறானோ அவன் தான் அதை நடத்துகிறான். அதனால இதை தரமாக நடத்திட்டா அந்த வியாபாரம் படுத்துரும்ட்டு இதை படுக்க வச்சுட்டான். விளங்குதா? இப்போ அவனை தூக்கி இதில் படுக்க வச்சுட்டு நம்ம இந்த தரத்தை தூக்கி உயர்த்திடுறோம். புரியுதா என்ன சொல்கிறது? அரசின் தோல்விடா, அரசின் தோல்வி. உலக நாடுகளை பாடுறா எப்படி மருத்துவ படுக்கை அறை, மருத்துவ கட்டமைப்பை எப்படி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாடாக சொல்கிறேன் பாரு. அப்போ இவ்வளோ பெரிய அதிகாரத்தால் கொடுக்க முடியல தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அனைவருக்கும் சமமான தரமான சரியான மருத்துவத்தை உன்னுடைய ஆட்சி கொடுத்துருது, உனக்கான ஆட்சி கொடுத்துருது. அப்பாவுக்கு முடியல, உன் அப்பா இல்லை, தேசத்தின் அப்பா. தாய்க்கு முடியல, உன் வீட்டின் தாய் இல்லை, நாட்டின் தாய். ₹1 இல்லை, 1 கோடி மருத்துவரை கொடுத்துருது. நீ அழைச்சி சொன்னால் போதும், உயிர் காக்கும் போது வந்து அழைச்சிட்டு போய் மருத்துவம் கொடுக்கும். நாடு நீ கற்பனை பண்ண முடியாத நாடாக உன் மகன் படைப்பேன் பாரு. தமிழ்நாட்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனை
உலக தரத்துக்கு கொண்டு போகிறோம். எந்தெந்த நாடுகள் போல இது சொல்லிட்டேன் உனக்கு. தேசத்தின் தாயாக நினச்சி தான் மருத்துவம் கொடுக்கும். தேசத்தின் தந்தை. இது ரெண்டையும் கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒத்த பைசா செலவில்லை. படிப்பை கொடுத்துட்டு மருத்துவத்தை கொடுத்துட்டு இது ரெண்டுக்கு தான் நம்ம மக்களின் பெரும் பொருளாதாரம் செலவாகுது. பிள்ளைக்கு முடியல என்ன பண்ணுறது, அப்பாவுக்கு முடியலையே, ஐயோ 2 லட்சம் கேட்குறானே முன்னு, அதெல்லாம் ஒரு பைசாவும் இல்லை, நிம்மதியாக நான் பார்த்துக்கிறேன். இதில் என்ன கவனிக்கணும், இந்த நாட்டில் மருந்தில் தரம் கூறியிருந்தால் மருத்துவமனைகளின் பெருக்கம் குறைஞ்சிருக்கும். மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்துக்கான தேவை குறைஞ்சிருக்கும். ஆனால் ரெண்டும் மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போனால் ரெண்டிலுமே தரம் இல்லை, நோயாளிகள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று பொருள். உனக்கு விளங்குது பாரு. இது எந்த ஊர்னு பாரு, சிங்கப்பூர். அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு இணைய போட்டி. இது என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கரூர் அளவு தான் அது இருக்கும், கரூர் மாவட்ட அளவு தான் சிங்கப்பூர் இருக்கும். எவ்வளவு தரமாக மருத்துவத்தை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்குறான் பாரு. அவனுக்கு ஒரு வளமும் இல்லை கடலை தவிர. நமக்கு என்ன வளம் இல்லை? கடல் இல்லையா, மலை இல்லையா, ஆறு இல்லையா, இல்லை நிலம் இல்லையா, வளம் இல்லையா? ஒரு ஊரில் கரும்பு தான் வரும், எனக்கு கரும்பும் வரும். ஒரு ஊரில் வாழை தான் வரும், எனக்கு வாழையும் வரும். ஒரு ஊரில் மரவள்ளி தான் வரும், எனக்கு அதுவும் வரும். ஒரு ஊரில் மாடு தான் வளர்க்க முடியும், எனக்கு மாடு, எருமை, ஆடு, கோழி, வாத்து எல்லாம் வளர்க்க முடியும். எல்லா வளமும் எனக்கு இருக்குது. நெல் விளையும், கரும்பு விளையும், பருத்தி விளையும், மிளகாய் விளையும், தக்காளி விளையும், கத்திரிக்காய் விளையும், வெண்டைக்காய் விளையும், சுரக்காய், பூசணிக்காய், பாவக்காய், புடலங்காய், முருங்கைக்காய் எல்லாம் விளையும். ஆனாலும் என் வீட்டில் பசி. பார்த்துக்க தரத்தை சிங்கப்பூர் எப்படி கொடுக்குறான்னு பாரு. இந்த தரத்தை தூக்குறோம்டா, இதை தாண்டி எடுக்கிறோம்டா. நம்ம ஊரில் அரசு மருத்துவமனையில் படுத்தா தான் பொழைப்பம்ங்கிற நிலையை உருவாக்குறோம்டா. பாரு அவனுடைய அறைகளை பாரு. இது மலேசியா சின்ன நாடு தான் மலேசியா. பாரு இந்த மலேசியா மருத்துவமனையை பாரு. சும்மா போய் ஒன்றுமே உடம்புக்கு ஒன்றும் இல்லைனாலும் சும்மா போய் படுத்துட்டு வருவோம்னு தோணும். அமெரிக்கா பாரு, கடுமையான தர கட்டுப்பாடு, ஒரு குறை இருக்க முடியாது. பார்த்துக்க. இது இங்கிலாந்து. என் தம்பிலாம் எனக்கு அழைச்சி பேசுவாங்க, எங்கடா விட்டா ஒரு வாரம் காணாண்ணா. சும்மா மருத்துவமனையில் படுத்துருந்தேனே. ஏன்டா என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா படுத்துருந்தேன் அண்ணே. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்ண்ணே, நல்லா பார்த்துக்குருவாங்க டாக்டர் நர்ஸ்லாம். நம்ம அப்படியே போய் படுத்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக வருவோம்ண்ணே. அவன் பிக்னிக் மாதிரி போயிட்டுருக்கான், நீ போயிட்டு போனமாக வந்துக்கிட்டு இருக்க. நீ வேறு திரும்பி பாரு, பிரிட்டன், இங்கிலாந்து அவன் மருத்துவ கட்டமைப்பை பாரு. இது சீனா, மேம்பட்ட தொழில்நுட்பம். அப்படின்னா என்னென்னா, பூகம்பம் வந்தால் கூட இந்த மருத்துவமனை கிடையாது. சொல்கிறது பற்றியா? நோயாளிக்கு எவ்வளோ முக்கியத்துவம். பூகம்பமே வந்தாலும் இந்த கட்டடம் எது இடிஞ்சு விழுந்தாலும் விடாது. அவ்வளவு தரம், அவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் கட்டியிருக்கான். பார்த்துக்க. இது ஜப்பான். அவனுடைய மருத்துவ கட்டமைப்பை பாரு, அவனுடைய நுட்பத்தை பாரு. ஜப்பான். அங்கே மருத்துவத்தை ஒரு சேவையாக செய்கிறாங்க, இங்கே லாப தேவையாக மாற்றிருக்கு. இங்கே கல்வி, மருத்துவம், குடிநீர் விநியோகம், போக்குவரத்து நடத்துதல், மின் உற்பத்தி, பகிர்வு இதெல்லாம் என் உடன் பிறந்தவனே சேவை. ஆனால் இவர்களுக்கு அது தொழில். தொழில் செய்வது அரசின் கடமை அல்ல, வேலை அல்ல. முதலாளிகள்கிட்ட கொடுத்துரு. இதுதான் உலக வர்த்தக அமைப்பின் கொள்கை. அங்கே கடனை வாங்கி கையெழுத்து போட்டதுனால இவன் எல்லாம் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால நாடை சந்தையாக்கி அத்தியாவசியமான மனிதனின் அடிப்படை எல்லாம் வியாபார பொருளாக்கிட்டு இவன் சாராயத்தை மட்டும் அவனே வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான். இது பாரு ஜப்பான், அது ரஷ்யா, இது ரஷ்யா. ஒவ்வொரு நாடும் எப்படி தன் நாட்டு மக்களுக்கு மருத்துவத்தை கொடுக்குதுன்னு பாரு. மேம்பட்ட உலகளவில் முதன்மையாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த சிங்கப்பூரை பாரு, இந்த இங்கிலாந்தை பாரு, இந்த அமெரிக்காவை பாரு, இந்த மலேசியா பாரு, இந்த ரஷ்யா பாரு, இந்த சீனா பாரு, இனி ஓ மகன் ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த தமிழ்நாட்டை பாரு அப்படின்னு எப்படி சொல்லணும்? அமெரிக்காவில் சொல்ல வைக்கணும், சீனாவில் சொல்ல வைக்கணும், சிங்கப்பூரில் இருந்து பேசணும்.
தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வரணும். ஏன்? உலகத்தரத்தை தாண்டிய தரத்திற்கு கல்வியை ஒரு தமிழ் மகன் தன் தாய் நிலத்தில் கொடுத்தான்னு வரலாறு வரணும். அதனால மாத்திரம் தலையில மாத்திரம் உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை கொடுக்குறோம். அரசு ஊழியர்கள் எப்படி சட்டம் போடுறேன் பாருங்க. எல்லாரும் அரசு பணியாளர்கள், அமைச்சர்கள் எல்லாம் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பெறுவது கட்டாயம், சட்டம். முதல்ல சொன்னேன்ல, சம்பளத்தில் பாதி எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்படி முடிச்சுட்டு தெரிய வேண்டியதான். திரும்ப திரும்ப அதே வேலையை செஞ்சால் சான்றிதழ்களை, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுகளை வாங்கி ஒரு கையெழுத்து போட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் வேறு செல்லாதுன்னு போட்டுவிட்டேன். மதிப்பை இழந்துருச்சு உன் சான்றிதழ், நீ கிளம்புன்றேன். ஒரு தடவை 2 தடவை மன்னிக்கலாம், நீ ரொம்ப கொழுப்படுத்து போய் திரிகிற பணம் அதிகம் வச்சுக்கிட்டு நீ கிளம்புன்றுவேன். தமிழ் வழி மருத்துவ படிப்பு. இவன் வந்து டாக்டர் சாமுவேல் ஃபிக்ஸ்கிரீன்னு, இவன் வெளிநாட்டுக்காரன். சென்னையில் இலங்கையில் இருந்து வாழ்ந்த அமெரிக்க பாதிரி, ஒரு அருள் தந்த. இவன் தான் நம்ம மருத்துவத்தை தமிழில் மொழிபெயர்த்து நம்ம மருத்துவத்தை நாடெங்கிலும் கற்பிக்கிறான். அவன் தமிழில் கற்பிக்கும் போது நம்ம ஆளுக தொடக்கத்தில் அவனை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த ஆள் வம்படியாக ஒரு வெள்ளைக்காரன் இந்த மண்ணில் நம் பாரம்பரிய மருத்துவத்தை நிறுவுறான். புரியுதா? ஏன்னா உலகத்தில் ஆகப்பெரிய மூலிகைகளை கண்டு பெரும் அறிஞர்கள் இனத்தை கொண்டு வந்தது. உன் இனத்தின் தொன்மம் தெரிய வேண்டுமா, உன் இனத்தின் வேறு தெரிய வேண்டுமா, மலைகளில் பயணிச்சு போ. இன்னும் பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கு, அதை எடு. எந்த மூலிகை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கினேன் என்றால் உன் இனத்தின் தொன்மம் உனக்கு தெரிய வரும்ன்றான். ஏன் பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு நல்லது, வல்லாரை இதுக்கு நல்லது, அகத்திக்கீரை அகத்துக்கு நல்லது, முருங்கைக்கீரை இரும்பு சத்துக்கு நல்லது. இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் யார்? நம் முன்னோர்கள். அப்போ எவ்வளவு காலம் அதை செலவழிச்சிருப்பான், எவ்வளவு காலம். என்னடாவோ மருத்துவம் ஆச்சு, கொசு கடிச்சு டங்குன்னே அவன் என்ன சொல்கிறான் உடனே, நிலவேம்பு நிலவேம்பு நிலவேம்புன்னா. மஞ்சக்காய் மேலே மருந்து இல்லை, கீழா நெல்லி அரைச்சி ஆட்டுப்பாலில் குடின்னா. சளி இருமலுக்கு இந்த எங்கள் அப்பா எங்கள் ஐயாலாம் இருக்காங்க, இன்னும் சளிக்கு மருந்து இல்லை, கண்டுபிடிக்கல. ஏதோ காஃப் சிறப்புன்னு உனக்கு கொடுப்பான், குடித்தா உனக்கு போதை ஏறின மாதிரி இருக்கும், தூங்கிடுவேன், இருமல் குறைஞ்சிரும். அதான் வேற கேள சளிக்கு மறந்துருக்காங்க. அப்புறம் நீ மிளகு ரசத்துக்கு தான் வரணும். உனக்கு புரியுதா? இது வந்துச்சு கொரோனா. நிலவேம்பு குடிங்க, கபஸ்வரம் குடிங்க. கபஸ்வரம் எங்கே போச்சு அறிவியல்? நான் கேட்குறேன் அண்ணன், எங்கள் ஆத்தாப்புக்கிட்ட, தோசை மாவை உங்கள் விஞ்ஞானம் புளிக்க வைக்குமா? பாலை தயிராக்குமா? ஆக்காது. அவங்க அறிவியல் தோற்று போச்சு. மனித அறிவு யார் ஜெயிக்கிறா? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள். அதுதான் தமிழனுடைய பாரம்பரியம். அதை நீ புரிஞ்சுக்கணும். இப்போ இவன் பின்னாலே அவர்கள் தமிழ் மருத்துவம் பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு உலக புகழ் பெற்றவர்களாக மாறிட்டாங்க. வெள்ளைக்காரன் வந்து நமக்கு தமிழ் மருத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவன் பேரில் பாரம்பரிய தமிழ் மருத்துவக் கல்லூரியை தொடங்கி நம்ம மருத்துவத்தையும் வச்சுக்கிறேன், நவீன அலோபதியும் வச்சுக்கிறேன், நம்மளுடைய ஹோமியோபதி சித்த மருத்துவத்தையும் வச்சுக்கிறேன், சரிபாதி வச்சுக்கிறேன். அறுவை சிகிச்சை, கால் எலும்பு முறிவு, இது போன்றதுக்கு தவிர்க்க முடியாத கண் மாற்று, இதய மாற்று, இதுக்கெல்லாம் அதை வச்சுக்கிறோம். ஆனால் சரிபாதி நம்முடைய பாரம்பரிய தொன்மை மருத்துவத்தையும் வச்சுக்கிறோம். ஆங்கில மருத்துவத்தை கல்வியை முழுக்க தமிழ் படிக்கிறேன். தமிழ் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்குறீல, இங்கிலீஷில் படிக்காம எப்படின்னு. அதை நீ பிரான்ஸில் கேட்பியா, நீ ரஷ்யாவில் கேட்பியா, நீ சீனாவில் கேட்பியா, நீ ஜப்பானில் கேட்பியா, அல்லது தென்கொரியாவில் வடகொரியாவில் கேட்பியா, அல்லது சிங்கப்பூரில் கேட்பியா? எங்கே கேட்ப? ஜெர்மனியில், டென்மார்க்கில், நார்வேயில், ஸ்வீடனில், நியூசிலாந்தில் எங்கே கேட்பாய்? என் தாய் மண்ணில் தான்டா நீ இந்த பாதரேசி மாதிரி கேட்டுருப்பேன். இங்கிலீஷில் படிக்காம எப்படி? படிச்சுக்கடா, இங்கிலீஷ் ஒரு பாடமொழியாக படிச்சுக்க. மாத்திரை என்னுடைய மருத்துவம் அவனுக்கு புரிய வைக்கல, டேப்லெட்ரா, ஊசி அவனுக்கு புரிய வைக்கல, இன்ஜெக்ஷன்ரா, அதான் தெரியுதே. ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்பதல்லடா உங்கள் பிள்ளைகளின் கொள்கையை உடன் பிறந்தவனே. ஆங்கிலத்திலேயே அனைத்தையும் படிக்க வேண்டாம் என்பதுதான் உங்கள் பிள்ளைகளினுடைய கோட்பாடு, கொள்கை. அடுத்தவன் மொழி எனக்கு மொழிதான், அறிவல்ல. அவன் மொழி எனக்கு அறிவனா? அப்ப ஏன் மொழி என்ன? பைத்தியக்கார மொழிய?
அறிவற்ற மொழிய. உலகத்துக்கு அறிவியலை கடன் கொடுத்த மொழியிட, அறிவை கடன் கொடுத்த மொழியிட. இவன்லாம் என்ன செய்யணும்னு தெரியாத காலத்தில் 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஓடுற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்த கல்லணையை கட்டிய பெருவளத்தானின் பேரனும் பேத்திமிடா நம்ம. பைத்தியக்காரா, தண்ணி இப்படி தாண்டா பாயி, இப்படிதான் இறங்கும், கீழே இருந்து ஏற்றாண்டா ஒருத்தன். அறிவியலும் இல்லை, தொழில்நுட்பம் இல்லை. நம்ம பாட்டன் காலிங்கராயன் கீழே இருந்து தண்ணியை மேல் நோக்கி ஏற்றி அணையை கட்டி பாசனத்துக்கு பயன்படுத்திய பெருமகன் நம்முடைய பாட்டன் காரிங்கராயன். வைத்தியகார, தற்போது இருக்கிற நோயாளி படி 30,000 மக்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதாரம்னு இருக்குது. அதை எண்ணிக்கையை கூட்டுறோம், எண்ணிக்கை நம்ம கூட்டுறோம். அப்போ 10,000 பேருக்கு ஒரு ஆரம்ப நிலையம், தொடக்க மருத்துவ மையம்னு கொண்டு போகிறோம். இப்போ 24 மணி நேரம் இயங்கும். மருத்துவர்கள் பணி சுழற்சி முறையில் பணியாற்றுவார்கள். கிராமங்களிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு சிறப்பு மருத்துவமனை, சிற்றூர்களெல்லாம் தொடக்கம் இருக்கும். அதுபோக அங்கே உயர் மருத்துவம் எல்லாத்தையும் தரம் உயர்த்திடுறேன். உயர் சிறப்பு மருத்துவமனைகளை 150 கிலோமீட்டருக்கு வச்சிடுறேன். இப்போ கடகோடி இருந்து ஒரு கிராமத்தில் வந்தால் 100 கிலோமீட்டர் 150. கரூரில் ஒரு பெரிய உயர் சிறப்பு மருத்துவம் வச்சாலே இப்போ குளித்தலை, இங்கே கிருஷ்ணராயபுரம், இந்த பக்கம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவேன். அப்படி செஞ்சிடறோம். சென்னையை தலைமை மருத்துவமாக கொண்டிருக்கிறத மாற்றி உங்களுக்கு மையம் சொல்லியிருக்கிறது தெரியும். தலைநகரே 5 தலைநகரமாக பிரிச்சிடுறேன். தலைநகரே மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோங்கிறதா முதல் கோரிக்கை, இது கோட்பாடை. அதை நான் சொல்லும்போது சிரித்தார்கள். ஐயா ஸ்டாலின் தலைநகர், அந்த தலையை எடுத்துட்டு 5 நகரங்களை உருவாக்குறேன்ட்டாப்ல, நவீன நகரம். அதுதான் நான் சொல்கிற தலைநகரம். அது நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்கிறேன் ஒம்பில்ல. இப்படி பல நூறு படுக்கையில் கொண்ட தரமுயர்ந்த கட்டட அமைப்பு சேவையை கொண்டு வந்துடுறேன். 24 மணி நேரம் வெளிநோயாளிகள், புறநோயாளிகள் உள்ள மருத்துவம் பார்க்கலாம். காலையில் தான், மாலையில் தான் இல்லை. மருத்துவர்களை சுழற்சி முறையில் பணிக்க மருத்துவம். கேட்ப இதெல்லாம் படிக்க மருத்துவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு, நீட்டை வச்சுருக்கேன்னு. நீட்டை வேற எங்கேயாவது நீட்டுன்னு உன் மகன் வந்தோன்னு சொல்லுவேன். நான் எப்படி சண்டை போட்டு நிறுத்துறேன்னு பாரு. அது தனியாக போட்டு காட்டுறேன். இதில் வருதா? இதில் வரல. தனியாக போட்டு காட்டுறேன் பாரு. நீட்டை எதுக்காக உன் மகன் எதிர்க்கிறேன், ஏன் அதை தடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது தனியாக போட்டு காட்டுறேன், நீ வலைவெளியில் பாரு. 16,400 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்று இருக்கிறத மாற்றி நம்ம குறைக்கிறோம். 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்று மாற்றுறோம். மருத்துவர்களை உருவாக்கிக்கிறோம். நம்ம கனவு நோயாளிகள் இல்லாத ஒரு நாட்டை படைக்கிறதான், நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைக்கிறதான். மருத்துவர்களின் பணி நோயாளிகளின் நோயை குணப்படுத்துவதல்ல, நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் மருத்துவர்களின் சேவை. முறைகேடுகள் தடுக்கப்படும். அந்த மக்கள் வரவை காத்து வைக்கிறது, இந்தாம்மா அங்கிட்டு போய் நில்லு, என்னம்மா இந்த 500 கூட எல்லா இடத்துலையும் CCTV பொருத்திருப்ப, நீ தப்பிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன். நீ வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா உன் பின்னாடியே வருவேன். தாலி அக்கிறது, தோடாக்கிறது, பொம்பளை பிள்ளை கையை பிடிக்கிறது, கல்லை விட்டுறது, குடிச்சு விட்டு ரோட்டில் போகிறது, 2 கண்ணு உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்? நாடங்களும் CCTV வச்சுருப்பேன், தப்பிக்கவே முடியாது. ஒரு தவறை செஞ்சுட்டு அடுத்த கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ், குற்ற தடுப்பு கவலைப்பட வச்சுருக்கேன். தூக்கிடுவான் உன்னைய, நீ தப்பிக்கவே முடியாது. ஐ ஆம் த ரியல் பிக் பாஸ். ரியல் பிக் பாஸ் இல்லை, ரியல் பிக் பாஸ். நீ செத்தா, நீ என் பிள்ளை அப்படி காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டா, அப்படி பண்ணிட்டா, என் பொம்பளை பிள்ளைய நீ தொட்டா அவ்வளோதான். தொட்டா ஒரு தோட்டா, போயிட்டு வா டாட்டா, முடிச்சு விட்றேன். மருந்து இல்லை, ஊசி இல்லை, அந்த பேச்சுக்கே நீ வேலை இல்லை. கண்காணிப்பு கருவி எப்படி பொறுத்திருக்க மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாத்தையும் பல பிரிவில் இருக்கு. அந்த ஒரு கணினி நலவாழ்வு அட்டை எல்லாருக்கும் கொடுத்துருவோம். முதியோர்களுக்கு சிறப்பு கவனம், குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம், தனித்தனி நோய்த்தன்மை மருத்துவம் குறித்த அட்டை நலவாழ்வு அட்டையில் ஒவ்வொருத்தருக்கும் பதிவேற்றப்படும். மாதம் ஒரு தடவை சோதிச்சுக்கிறங்க. இதுனா ரொம்ப முடியலன்னா மருத்துவர்கள் வீட்டுக்கு போவாங்க, பிரசவத்துக்கு முடியலைன்னா அங்கே போவாங்க. பிரிட்டன்லாம் அப்படி தான் இருக்குது. பிரிட்டன்லாம் அங்கே தான் சேவை செய்வாங்க. ஆண்டிற்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யல முறை செய்யப்படும்.
நீ வந்து உன் ஊருக்குள்ளே வாழ்விடத்துல வந்து சோதிப்பாங்க, இல்லை அருகில் இருக்கிற சுகாதார மையத்தில் போய் நீ சோதிச்சுக்கலாம். அப்படிலாம் இந்த மாதிரி நடமாடும் மருத்துவ மையங்கள் இருக்கும். மருத்துவருக்கு வந்து உனக்கு சோதிப்பாங்க, கட்டணம் இல்லாமல் செய்வாங்க. ஏன்னா நாட்டை ஆரோக்கியமான நாடாக படைக்கணும்னு உங்கள் பிள்ளைகள் ஏங்குறோம். அதுக்கு தான் முதியோர்கள் வந்து உடம்பு முடியல, பிள்ளைகள்லாம் விட்டாங்க, தனியாக இருக்காங்கன்னு ஒரு அழைச்சி பேசினா வந்து கொடுத்துரும். குழந்தைகளுக்கான மருத்துவத்தில் சோதித்து அவங்களுக்கான அட்டை கொடுத்துருவோம். ஒவ்வொரு முறையும் சோதித்து ஒவ்வொரு முறையும் அவங்களே அழைச்சி பேசுவாங்க. மருத்துவர்களே சோதனைக்கு ஏன் வரல, வர சொல்லுங்கள் பிள்ளைகளை. ஏன்னா நாட்டின் பிள்ளைகள், அவங்க கவனக்குறைவாக இருக்க முடியாது. இது எல்லாமே முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும். இவர்கள் மாதிரி போலீஸு, இவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தும் போலீஸு கொலை செய்யும், போலீஸு கற்பழிக்கும், 2 வயசு பிள்ளையை கற்பழிக்க பார்க்கும். அதில் ஒன்று கேட்குறேன் பாருங்க, கஞ்சா வாங்கி குடிக்கிறான்ல, கொக்கைன் வாங்கி பயன்படுத்துகிறான்ல, அவனுக்கு தெரியுது எங்கே கஞ்சா கிடைக்குதுன்னு. அது ஏன் போலீஸுக்கு தெரியல எங்கே விற்கிறான்னு? குடிக்கிறவனுக்கு தெரியுது இங்கே விற்கிதுன்னு, அதை பிடிக்கிறவனுக்கு தெரியலையே. எப்படி எப்படி எப்படி? அதான் நீ நான் வந்துடுறேன், உன் மையன் வித்துரு பார்ப்போம், செத்துருவேன், படாத பாடு படுத்து போயிடுவேன். இருட்டு அறைக்கில் வச்சு பச்சை மட்டையை வச்சு யார் அடித்தா எப்படி அடித்தான்னு தெரியாது, முது தோலை பிச்சிருவேன். பிச்சு உப்பு கரைசலை எடுத்துகிட்டு வந்து உடம்புல ஊற்றி விட்டேன்னு வச்சுக்க, வாழ்க்கையில் தவறு பண்ணணுங்கிற எண்ணமே வராது, கொண்டே வருவேன் உன்னையே. அப்புறம் மருத்துவ சாதனங்கள், இந்த செயற்கை ரத்த குழாய் ஸ்டன் வைக்கிறது எல்லாமே நம்மளே சாதனங்கள் தயாரிப்பு நிறுவனம் வச்சுருப்பேன். உயிர்காக்கும் ஊர்திகள் அழைச்சி பேசினா அடுத்த நொடி 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் வந்துடும். பல் மருத்துவம் ரொம்ப குறைவான மருத்துவமனை மருத்துவர் தான் இருக்காங்க, அதை கூட்டுறோம். ஏன்னா பல் அதிலிருந்து தான் உடம்புல இதன் வழியே தான் உணவு போகுது. அதில் நோய் இருக்கும்போது அந்த நோய் தொற்றி உள்ள வரவுனா பல்வேறு நோய்களை உருவாக்கிறது. பெரும் நோய் உருவாக்க காரணமாக தான். அதனால் பல் மருத்துவத்தை முதன்மை கொடுத்துறோம், முன்னுரிமை கொடுத்துறோம். ஒரு பல்வ மருத்துவக் கல்லூரி தான் இருக்குது, மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி. நம்ம பல இதை தொடங்கிக்கிறோம். இந்தியாவில் 10,000 பேருக்கு ஒரு பல் மருத்துவர் என்று இருக்குது. அதை மாற்றி நம்ம 500 பேருக்கு இதை கூட்டுறோம். அந்த பல் மருத்துவர்கள் எண்ணிக்கையை கூட்டுறோம். மாவட்ட தலைநகர் தோறும் பல் மருத்துவமனைகள் தொடங்கப்படும். குருத்தன ஆய்வு இதெல்லாம் வந்து மையங்கள் தொடங்கப்படும். மதுரை, கோயம்புத்தூர் முக்கிய தலைநகரங்களிலெல்லாம் தொடங்கிடும். வணிக நோக்கில் முறையற்ற ஆய்வுகள், குருத்தன சேகரிக்கும் வங்கிகள் உருவாக்கப்படும். மருத்துவ ஊழியர்கள் நலன், மருத்துவத்தில் வேலை செய்கிறவங்களுடைய நலனில் மருத்துவர்களை, செவிலியர்களை பெரிதும் போற்றக்கூடிய அரசாக பார்க்கும். கொரோனா நேரத்தில் மருத்துவர்கள் கடவுளாக தெரிஞ்சாங்க, செவிலியர்கள் தேவதையாக தெரிஞ்சாங்க. இப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் தெரிகிறாங்க. ஆனால் நம்ம ஆட்சியில் அப்போவும் மருத்துவர்கள் கடவுளாக தெரிவார்கள், அப்போதும் செவிலியர்கள் தேவதைகளாக தெரிவார்கள். கொஞ்சம் முன்னகர்த்துங்க, நிறைய இருக்குது. ஒரு கடுஞ்சொல் சூடு சொல் பண்ண முடியாது. இடமாற்ற சிக்கலுக்கு தீர்வு, கணவன் மனைவி மருத்துவராக இருந்தால் அவர்கள் வாழ்விடத்திலே 2 பேருக்கும் பணி அமர்த்திடுவோம். இங்கே கணவர் ஒரு தடவை, கணவர் கரூர்லாம், மனைவி நாமக்கல், அதெல்லாம் இல்லை, கரூர்லேயே இருங்க, அது சொல்லிடுவோம். இடமாற்ற சிக்கலுக்கான தீர்வை கொடுத்துட்றேன். இடமாற்றத்துக்கு, பணி உயர்வுக்கு, பணியிட மாற்றத்துக்குலாம் நீ பணம் தர வேண்டியதில்லை. தந்தினா நீ தான் உள்ளே இருப்ப, வாங்கினவன் இல்லை. புரியுதா? அவன் கேட்டா நீ ஏன் கொடுத்த, நீ ஏன் கொடுத்த, இங்கே வா உள்ளே இரு. மரபு சார்ந்த மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுக்குது நம்ம அரசு. அதான் பாரம்பரிய மருத்துவம், சித்த மருத்துவம். அதுக்கு தமிழின் மரபு, உலகின் எதிர்கால மருத்துவம் சித்த மருத்துவம் தான். இது எல்லா நாடுகளும் இப்போ நம்மளை பின்பற்றி வருது. நாம் அதை கைவிட்டுட்டோம், நம்ம மறுபடியும் மீட்டு உருவாக்கம் செய்கிறோம். மூலிகை பண்ணைகளை உருவாக்குறேன் மலையடி வாரங்கள் எல்லாம். இது மாதிரி மூலிகை பண்ணைகள். அங்கே இருந்து நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவம் இருப்பாங்க. அங்கே போய் கேரளாவிலலாம் இந்த முறை கைவிடப்படாமல் அது தொடர்றாங்க. நானே போய் 15 நாளாக இருந்து மருத்துவம் செஞ்சு வந்தேன். இந்த உணவு முறையிலிருந்து எல்லாத்தையும் மாற்றுறாங்க. அந்த முறையை நாடெங்கிலும் நான் திறந்து என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோர்களுக்கு எளிதாக கட்டணம் இல்லாமல் கிடைக்க செய்கிறேன். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை உலக தரத்திற்கு உயர்த்தி உங்கள் பிள்ளைகள் கொண்டு போகிறோம். வேண்டிய மூலிகைகளை
இந்த மருத்துவ வளாகத்திலே நம்ம விளைய வச்சுக்கிறோம். போங்க, கொஞ்சம் வேகம் போங்க, நிறைய இருக்கு. இது பெரிய கனவு. நான் அப்படியே வலைவழியில் ஏற்றிடுவோம். நீங்கள் கரூரில் சீமானின் பேச்சு அப்படின்னு போட்டிங்கன்னா, அபவுட் மெடிசின்னு போட்டிங்கன்னா வந்துடும், மருத்துவத்தை குறித்துன்னு. பொறுமையாக நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். இதெல்லாம் உங்கள் மகன், உங்கள் அண்ணன், உங்கள் உடன் பிறந்தவர் நிறைவேற்றுவேங்கிறேன். நிறைவேற்றினா நாடு எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா நாடு இருக்கணும்னா என்னைய நாடு ஒரு ஓட்டை போடு. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா புரியுதா புரியுதா? இது ஒரு வழி தான் இருக்குது. திமுக ஓட்டு போட்ட, ஏடிஎம்கே போட்ட, திமுக பிஜேபி காங்கிரஸ் போட்ட, அவர்கள் ஜெயித்தார்கள், நீ தோற்று போன. முதல் முறையாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வெல்லுங்க, நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் ஜெயித்துருங்க, மாற்றுங்க, நாட்டை மாற்றுங்க. உங்களால் முடியும், ஒற்றை விரலால் முடியும். ஏப்ரல் 3ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஒரு திமிரோடு போங்க. ஒற்றை விரலால் மாற்றத்திற்கான புரட்சியை எழுதுங்க. அங்கே போய் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, பிரதமர் செலன்ஸ்கி அரசு அலுவலகங்களில் தன்னுடைய படத்தை, பிரதமர் படத்தை மாட்டினதை உத்தரவிட்டு எடுக்க சொல்லிட்டாப்ல. அவர் சொல்கிறது, ஐ எம் நாட் ஐடென்டி அண்ட் ஐக்கான், நான் அடையாளமோ குறியீடா இல்லை, என்னை எடுத்துருங்க. ஆனால் அரசு அலுவலகங்களில் பணி செய்கிறவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் உங்கள் அலுவலகத்துக்கு முன்னாடி, உங்கள் மேசைக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளின் படத்தை மாட்டி வைங்க. ஒரு கோப்பு வருது, கையெழுத்திட போகிறீங்கன்னா ஒரு தடவை இந்த கோப்பை பாருங்கள், கையெழுத்துக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பாருங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு உங்கள் கையெழுத்து பயன்படும் என்றால் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. எப்படிப்பட்ட பிரதமர் பாரு. உங்கள் மகன் என்ன சொல்கிறேன், வாக்கு செலுத்த போகும்போது பிள்ளைகள் முகத்தை ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உதயசூரியனுக்கு போட்டால் எதிர்காலம் இருக்குமா, ரெட்டலைக்கு போட்டால் இருக்குமா, கைக்கு போட்டால், தாமரைக்கு போட்டால் இருக்குமா, விவசாயிக்கு போட்டால் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. உழைக்கும் வேளாண்குடி மக்கள், பெருவாரியாக நிறைந்திருக்கிற மக்கள், நீங்களே விவசாயிக்கு ஓட்டு போடலைன்னா இல்லை வெளிநாட்டிலேருந்து இவன் இறங்கி போடுவானான்னு பாருங்கள். எவன் வேணுமானாலும் இந்த மண்ணில் தோற்கலாம், உழவர் குடியோன் விவசாயி தோற்றான் என்ற செய்தி வரக்கூடாது. அதனால் என் அன்பு சொந்தங்கள், விவசாயி சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வேண்டும். ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணிலே நீங்கள் நிகழ்த்த வேண்டும். அதனால் இங்கே போட்டியிடுகிற எங்கள் பெருமதிப்பிற்குரிய எங்கள் ஐயா மருத்துவர் கார்மேகம் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். அடுத்ததாக கருப்பையா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த மண்ணிலே மகத்தான மருத்துவ சேவையை செய்து கொண்டிருப்பவர், எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு மருத்துவர். உங்களுக்கு தெரியும், உங்கள் நிலத்தில் நிற்கிற வேட்பாளர்கள்லேயே எங்கள் ஐயாவுக்கு இருக்கிற தகுதியும் நேர்மையும் உண்மையும் மற்றவர்களுக்கு இருந்தால் எங்கள் ஐயாவுக்கு போடாதீங்க, அவங்களுக்கு போடுங்க. இல்லை அவங்களை விட இவருக்கு தகுதி இருக்குது, உங்கள் பிள்ளை பேசின அரசியல் அது வந்தால்தான் நாடு மக்களும் நலமாக இருக்க முடியும் என்றால் மாற்றி எழுதுங்கள். புதிய ஒரு வரலாற்றை, ஒரு மாபெரும் சரித்திர மாற்றத்தை, ஒரு சாதனையை செய்யுங்கள். ஒற்றை விரலால் எழுதுங்கள். உலகம் திரும்பி பார்க்கட்டும். திமுக வெல்வது சாதாரண நிகழ்வு, அதிமுக வெல்வது ஒரு சாதாரண சம்பவம், காங்கிரஸ் வெல்வது, பாஜக வெல்வதெல்லாம் சாதாரண நிகழ்வு. நின்றிருக்கார்கள், வென்றிருக்கார்கள், ஆண்டிருக்கார்கள், நீங்கள் மாண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மகத்தான சாதனை. ஓட்டுக்கு ஒத்தரவா கொடுக்காமல், இலவச அறிவிப்புகள் இல்லாமல், உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி இந்த பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள் என்று காலப்பதிவு, வரலாற்று பதிவு வர வேண்டும் என்றால் என் மாண்புமிக்க என் மக்கள், என் அன்பு சொந்தங்கள், விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி அவரை வெல்ல வையுங்கள், நீங்களும் வெல்லுங்கள். அடுத்ததாக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட என் அன்பு இளவல் மருத்துவர் நரேன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு சொந்தங்கள், நீங்களும் வெற்றி பெறுங்கள். அடுத்ததாக என் அன்பு இளவல் ஆறுயிர் தம்பி குளித்தலை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் நன்மாறன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தம்பியை
வெற்றி பெறச் செய்து நீங்களும் வெற்றி பெறச் செய்யுங்கள். நாட்டையும் மக்களையும் நலம் பெறச் செய்யுங்கள். அடுத்ததாக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே இளநிலை வேதியியல் படித்த என் அன்பு தங்கை சத்யா அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். என் தங்கையின் வெற்றி உங்களின் வெற்றி. என் அன்பு சொந்தங்களே, அடுத்ததாக அப்பாங்க காங்கேயம் தொகுதியிலே, இந்த தொகுதிக்கு என்னங்க காணொலியை பார்க்குற என் மக்கள் கவனிக்கணும். காங்கேயம் தொகுதியில் போட்டியிடுகிற மகத்தான மருத்துவ பெருந்தகை என் அப்பா கார்மேகம் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்கள் மகன் கரூரில் நின்று பேசுவது தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் தான், முன்னாடி இருக்கிற என் சொந்தங்களுக்கு இல்லை, உலகெங்கும் வாழ்கிற என் இன சொந்தங்களுக்குத்தான் ஒரு இடத்தில் பேசுகிறேன் என்று இங்கிருந்து தான் சொன்னான் என் பாட்டன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. அப்படி உலக பொதுமைக்கு இங்கிருந்துதான் என் பிதான் மூத்தவன் சொன்னான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று. இங்கிருந்தான் என்னவன் சொன்னான் பகுத்துண்டு பல்வுயிர் என்று. இங்கிருந்தான் என் பாட்டன் பாடினான் காக்கை குருவி எங்கள் சாதி என்று. உலகம் தழுவி நேசித்து நிற்கிற பிள்ளைகளுக்கு கரூரும் ஒன்றுதான், பேரூரும் ஒன்றுதான், போரூரும் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான். என்னை கேட்டார்கள் காரைக்குடியில் நிற்கிறீர்கள். காரைக்குடிக்கான மகன் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான மகன் உங்கள் மகன் சீமான். இந்த அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, இந்த மண்ணிலே நிற்கிற இந்த அன்பு உறவுகளுக்கு என் மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் கார்மேகம், என்னுடைய அன்பு தம்பி மருத்துவர் நரேன், என்னுடைய அன்பு தம்பி நன்மாறன், என்னுடைய அன்பு தங்கைக்கு, என்னுடைய அப்பா கார்மேகத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் உங்களை வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நம்ம இனத்தின் விடுதலை, நம் இனத்தின் விடுதலை. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி. என் அன்பு சொந்தங்களே, தமிழ்தாய் வாழ்க, எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க, உங்கள் பிள்ளைகள் வெல்க வெல்க வெல்க. வணக்கம். நாம் தமிழர்.